வார்த்தையை தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு போஷிக்கும் தேவன். தேவ செய்தியினுடைய தலைப்பு போஷிக்கும் தேவன். போஷிக்கும் தேவன். போஷிக்கும் தேவன். போஷிக்கும் தேவன்னா என்ன அர்த்தம்? போஷிக்கும் தேவன் அப்படின்னா உணவளிக்கும் தேவன், பசி தீர்க்கிற தேவன் இல்லையா? அதனாலதான் செய்திக்கு பாருங்க தலைப்பு எப்படி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா போஷிக்கும் தேவன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம். ஆமா, இந்த அதிகாரத்துல தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம செய்தியை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம், தியானிக்க போறோம். வேகமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை பலமுறை என்ன செய்திருக்கிறோம்? தியானித்திருக்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலிருந்து பலமுறை நான் செய்தி கொடுத்திருக்கிறேன், கர்த்தருடைய செய்தியை கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் மறுபடியுமாக இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் ஒரு புதுமையான சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். புது காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, வேகமாக எடுத்துக்கொண்டீங்களா? பக்கம் 452 பழைய ஏற்பாடு 452 453 இந்த 2 பக்கத்தை எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம். குறிப்பா அதில் 1வது வசனத்தை கவனிப்போமா? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனான எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய யாரு? எலியா. எலியா யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி இல்லையா? ஆனா அங்க பாருங்க, திஸ்பியனாகிய எலியா. அது என்ன திஸ்பியனாகிய எலியா? கவனியுங்கள். திஸ்பியன் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், திஸ்பியன் என்ற அந்த வார்த்தைக்கு வேதத்தினுடைய வியாக்கியானம் என்னவென்றால், திஸ்பியன் என்றால் எல்லாவற்றையும் இழந்தவன். எல்லாவற்றையும் இழந்தவன். அப்படி என்றால் இந்த எலியாவிடத்தில் எல்லாம் இருந்திருக்கிறது, அதை அவன் என்ன செய்திருக்கிறான்? இழந்து விட்டான். அதனால அவனுக்கு என்ன பெயர் அப்படி என்றால் திஸ்பியனாகிய எலியா. கவனிங்கள், இந்த எலியா எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்பதற்காக நீங்களும் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது என்னுடைய பிரசங்கமும் அல்ல. அந்த திஸ்பியன் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அதற்காக நான் என்ன செய்தேன்? அந்த பகுதிக்குள் கடந்து வந்தேன். நன்றாக கவனியுங்கள். இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய பெயர் எலியா. இவன் தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசி. தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசி. இவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் 3 வருடம் 6 மாதம் தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு என்ன செய்து விட்டார்? வானத்தையே அடைத்து விட்டார். அப்படி என்றால் அது எப்படியாப்பட்ட வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி என்று பாருங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவ மனிதன். கவனியுங்கள். இப்பொழுது இந்த தேவ மனிதனாகிய எலியா இருக்கிற அந்த தேசத்துல, அந்த பட்டணத்துல கொடிய பஞ்சம் வந்து விட்டது. என்ன வந்து விட்டது? பஞ்சம். கொடிய பஞ்சம் வந்து விட்டது. உடனே எலியாவிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். வாசியுங்கள், கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 17 2வது வசனத்திலிருந்து, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி ஆற்றண்டை ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கவனியுங்கள். ஒரு பெண்ணுக்கு பயந்து மிக பெரிய ஒரு தீர்க்கதரிசி இந்த எலியா. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். ஒரு பெண்ணுக்கு பயந்து என்ன செய்யறான் அப்படின்னா, ஓடி வந்து ஒளிந்து கொள்றான். அவனோடு கர்த்தர் இடைப்படுகிறார்.
நீ என்ன செய், அங்கே ஒரு ஆறு இருக்கிறது, கேரித் ஆறு, அந்த ஆற்றண்டையில் போய் என்ன செய், நீ ஒளிந்து கொள். இவன் அங்கே என்ன செய்யறான், ஒளிந்து கொள்ளுகிறான். இவனை போஷிக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார், காகங்களை அனுப்புகிறார். எதை அனுப்புகிறார்? காகங்கள். 6வது வசனம் பாருங்களேன். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமா, காலையில அவனுக்கு காக்கா என்ன கொடுக்குது, டிஃபன் கொடுக்குது. அப்புறம் ஈவினிங் காக்கா எலியாவுக்கு என்ன கொடுக்குது, டின்னர் கொடுக்குது. கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆனா தேசத்தில், பட்டணத்தில் இப்பொழுது என்ன விட்டது, பஞ்சம். தேசத்தில், பட்டணத்தில் பஞ்சம். பஞ்சத்தினாலே ஜனங்கள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், செத்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மனிதனாகிய, பாருங்க, தேவனுடைய மனிதனாகிய எலியாவுக்கு மாத்திரம் என்ன கிடைக்கிறது, ஆகாரம் கிடைக்கிறது. இதை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் காகம் சரியாக விடுகிறது. எல்லோருக்கும் நன்றாக தெரியும் காக்காவினுடைய சுபாவம். எல்லாருக்கும் தெரியுங்களா காக்காவுடைய சுபாவம்? காக்கா எடுக்குமா கொடுக்குமா? சொல்லுங்க, எடுக்குமா கொடுக்குமா? எடுக்கும். காக்காவுடைய சுபாவமே என்ன சுபாவம்? யார்கிட்டயாவது ஏதாவது எடுக்கும். ஏதாவது பாருங்க, மொட்டை மாடியில வடகம் வேற ஏதாவது காய போட்டுதான் என்ன பண்ணிடும், எடுத்து போயிடும், தூக்கி போயிடும். காக்கா பாருங்க எடுக்கும், ஒரு நாள் என்ன செய்யாது, கொடுக்காது. ஆனால் இங்க ஒரு காக்கா தேவ மனிதனுக்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு என்ன செய்கிறது, ஆகாரத்தை கொடுக்கிறது. ஆகாரத்தை கொடுக்கிறது. இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கவனியுங்கள். பின்பு அந்த கேரி ஆற்று தண்ணீரும் என்ன செய்கிறது, வற்றி போய்விடுகிறது. கேரி ஆற்றின் தண்ணீர் வற்றி போய்விடுகிறது. நன்றாக கவனியுங்கள். ஆற்றின் தண்ணீர் இருக்கும் வரை தேவ மனிதன் அங்கே இருந்தான். காகம் காலையிலும் மாலையிலும் அவனுக்கு ஆகாரம் கொண்டு கொடுத்தது. அவன் புசித்து விட்டு உடனே என்ன செய்வான், அந்த கேரி ஆற்றில் ஓடுகிற தண்ணீரை என்ன செய்வான், குடித்து அங்கே என்ன செய்தான், ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். ஆற்றில் இருக்கிற தண்ணீர் இப்பொழுது வற்றி போய்விட்டது. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் என்ன செய்கிறார், எலியாவிடத்தில் என்ன செய்கிறார், பேசுகிறார். நீ என்ன செய், எழுந்து, 9வது வசனம் பாருங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன். கட்டளை இடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, கட்டளை இட்டேன். அப்படின்னா அந்த எலியா சம்பந்தமா ஏற்கனவே கர்த்தர் யார்கிட்ட பேசிட்டாரு, அந்த சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற விதவைகிட்ட பேசிட்டார். கட்டளை இட்டு. உடனே பாருங்க, தேவ மனிதன் என்ன செய்கிறான், நேரம் எங்க போறான், அவன் கேரி ஆற்றில் இருந்து அவன் எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊரு. என்ன ஊரு, சாரிபாத் ஊரு. இப்ப நம்ம இருக்கிற ஊருக்கு ஒரு பேர் இருக்குல்ல, என்ன பேர் இருக்குது, மதுரை இல்லையா? அது போல சாரிபாத் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கு தேவ மனிதனை கர்த்தர் போக சொல்லுகிறார். அங்கே ஒரு விதவை இருக்கிறாள், கணவனை இழந்த கைம்பெண் இருக்கிறாள். அவளை கொண்டு உன்னை என்ன செய்வேன், போஷிப்பேன். ஆனா இப்போ தேசம் முழுவதும், பட்டணம் முழுவதும் என்ன இருக்கிறது, பஞ்சம். மழை பெய்யல. மழை பெய்யா தானே தானியங்கள்ல விளையும். தானியம் விளைந்தா தானே அறுவடை ஆனாதானே பாருங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும், ஆகாரம். ஆமா, மழை பெய்யல, பஞ்சம். ஆனால் தேவ மனிதனை கர்த்தர் எப்படி நடத்துகிறார், அற்புதமாக நடத்துகிறார். நன்றாக கவனியுங்கள். இவன் என்ன செய்கிறான், சாரிபாத் பட்டணத்துக்கு போகிறான். அங்கே என்ன நடக்கிறது, 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிவ முக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். போடலையா, என்ன பொறுக்கி கொண்டிருந்தாள், அந்த விறகை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கடைசி அந்த கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், அர்த்தம் கேட்கணும். விறகு என்னது, விறகு. அவன் என்ன பொறுக்கிட்டு இருக்கிறான், விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து, அவன்னா யாரு, தேவனுடைய தீர்க்கதரிசி, அந்த விதவையை பார்த்து என்ன சொல்லுகிறான், கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. இப்ப நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி இருக்கிற தேவ மனிதன்
களைச்சு போயிருக்கிறானா? அந்த விதவையை பார்த்து அவன் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு. பெரிய ஒரு மனசுல போராட்டம்லாம். சாப்பாடு கேட்கல, நல்ல வேலை, குடிக்கிறதுக்கு என்ன கேட்டாரு? தண்ணி தான் கேட்டாரு. சரி பாருங்க, தண்ணீர் எடுப்பதற்கு என்ன செய்கிறார்? போய் கொண்டிருக்கிறான். உடனே அடுத்து என்ன கேட்கிறான்? நீ போய் அப்பம் சுட்டு அடை யாரு கொண்டு வா? எனக்கு கொண்டு வா. அங்க என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது தண்ணி எடுக்கிறதுக்காக நடக்கிறான். அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு மறுபடியும் கூப்பிடுறான். கூப்பிட்டு கொஞ்சம் அப்பம் உன் கையில எனக்கு கொண்டு வா. தண்ணி கேட்கும் போது பாருங்க, இந்த விதவைக்கு மனசுல ஒரு போராட்டம் இல்லை. இப்ப போராட்டம் எப்ப வந்தது? அப்பம் கேட்ட உடனே. ஏன்? அடுத்த வசனம் கவனிங்க. அதற்கு அவள், தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு பதில் கொடுக்கிறார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? எந்த வசனத்தை? 12வது வசனத்தை. நிறைய விஷயம் இருக்கு அதுக்குள்ள. 1 ராஜாக்கள் 17:12. இப்ப பாருங்க, தண்ணி தான் கேட்டான் பாருங்க. தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கிறா. உடனே மறுபடியும் கூப்பிடுறான். கையோட எனக்கு கொஞ்சம் அப்பவுமே என்ன செய், கொண்டு வா. உடனே இவ என்ன செய்யறா? பதில் சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னா, என் வீட்டிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் எவ்வளவு எண்ணெய்? கொஞ்சம் எண்ணெய். ஒரு பிடி, பிடின்னு போட்டிருக்கா, படின்னு போட்டிருக்கா? நல்லா கொஞ்சம் கவனிங்க. எப்படி எழுதிருக்கு? பிடின்னு எழுதியிருக்குதா, படின்னு எழுதியிருக்குதா? பிடி. பிடினா எவ்வளவு? அப்படி கையில பிடிக்கலாம். படினா வேற, பிடினா வேற இல்லையா? ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெயும். அதை நாங்க என்ன செய்ய போறோம்? அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறோம்? சாக போறோம். அப்பா, என்ன நோக்கம் பாத்தீங்களா? சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறாங்களா? நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது உங்களை பார்த்து பிடிச்சி சாப்பிட்டு நான் என்ன செய்ய போறேன்? சாக போறேன். சாப்பிட்டு சாக போறேன். அதுக்கு எத்தனை விறகு பறக்கிறேன்? 2 விறகு பறக்கிறேன். 2 விறகு பறக்கிறேன். சாப்பிட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன்? சாக போறேன்னு சொல்றான். 2 விறகு பறக்கிறேன். எத்தனை விறகு? 2 விறகு. உடனே வசனம் கவனிங்க 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. உன் வார்த்தையின்படி. என்ன வார்த்தையின்படி? உங்கள்கிட்ட எவ்வளவு மாவு இருக்குன்னு சொன்ன? ஒரு பிடி. உங்கள்கிட்ட எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு சொன்னா? களையத்துல கொஞ்சம். அதன்படியே நீ ஆயத்தப்படுத்திட்டு, ஆனாலும் முதல் அதில எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும். பாருங்க, இந்த இடத்துல இந்த விதவை இருந்த இடத்துல வேற ஒரு சில பேர் இருந்தா எப்படி நடந்திருப்பாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? சொல்லுங்க. என்ன பதில் கொடுத்திருப்பாங்க? ஏயா, தேசத்துல கொடிய பஞ்சம், பட்டணத்துல கொடிய பஞ்சம். நான் வீட்டுல வச்சிருக்கிறது கொஞ்சம் மாவு, ஒரு பொடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். அதை சாப்பிட்டுட்டு நாங்க சாக போறோம். எங்களுக்கே அது பத்தாது. நீ திருப்பி கேட்டுட்டு இருக்க. தயவு செய்து வேற விட என்ன செய், பார்த்து போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த விதவை என்ன செய்யல? அப்படி சொல்லல. அதற்கு மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்தால்? கீழ்ப்படித்தார். நன்றாக கவனிக்கணும். தேவனுடைய மனிதன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அவள் என்ன செய்தால்? கீழ்ப்படிந்தாள். அப்படியே கீழ்ப்படிந்தாள். அடுத்த வசனம் கவனிங்களேன். கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டளையிடும் நான் மட்டும் பானையில் மாவு செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
என்ன சொல்றாருன்னா, அடைய சுட்டு, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பிடி மாவு தான், களையத்துல கொஞ்சம் எண்ணெய் தான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை சுட்டு முதல் அடையை எனக்கு கொண்டு வந்து நீ கொடுத்தால், முதல் அடையை கொண்டு வந்து நான் புசிக்கும்படி கொடுத்தா, தேசத்துல பட்டணத்துல பஞ்சம் தீரு மட்டும் உன் வீட்டுல மாத்திரம் என்ன செய்யாது, மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது அப்படின்ற ஒரு தேவ திட்டத்தை, தேவ தரிசனத்தை, தேவ சித்தத்தை என்ன செய்யறான் அவனுக்கு சொல்றான். அடுத்த வருஷம் கவனிங்களேன், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தான். போட்டிருக்குதான், யாருடைய சொற்படி? எலியாவின் சொற்படி. இவ்வளவு தூரம் நம்ப முடியுமாங்க? இப்படிலாம் உடனே நீங்க நம்பிடுவீங்களா? இப்போ உங்க வீட்டுல பாருங்க, ஆமா உங்க வீட்டுல இப்ப பாருங்க, அதாவது என்ன கேட்டீங்கன்னா, 2 இட்லி தான் நீங்க வச்சிருக்கீங்க. எத்தனை இட்லி? 2 இட்லி. 2 இட்லி. எத்தனை இட்லி? 2 இட்லி. ஆமா, தக்காளி சட்னியா இல்ல தேங்காய் சட்னியான்னு தெரியல, ஆனா 4 பேர் சாப்பிடணும். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்க போறது இல்ல, சாப்பாடு கிடைக்க போறது இல்ல. நான் இப்போ உங்க வீட்டுக்கு வர்றேன். யார் வர்றேன்? நான் வர்றேன். யார் வர்றேன்? நான் வரேன். நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், சிஸ்டர், பிரதர், உங்க வீட்டில் இருக்க 2 நீங்க சொல்றீங்க. ஆமாம், நான் வந்து கொஞ்சம் தண்ணி கேட்குறேன். பரவாயில்ல, பாஸ்டர் ரொம்ப தூரம் ப்ரேயர் போயிட்டு வந்துருக்கிற போல தாகமாக இருக்குன்னு வந்து தண்ணி கேட்குற, தண்ணி தான் கேட்டாரு. அப்புறம் கேட்குறேன், என்ன கேட்குற அப்படின்னா, எனக்கு 2 இட்லி என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டில் எத்தனை இட்லி இருக்கு? 2 இட்லி. 4 பேர் சாப்பிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறதில்ல, சாப்பாடே கிடைக்க போகிறதில்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? யாராவது பதில் சொல்லுங்களேன், யாராவது பதில் சொல்லுங்களேன். பாஸ்டர் 2 இட்லி இருக்கு பாஸ்டர், வாங்க நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல 2 இட்லி தான் இருக்கு பாஸ்டர், இதுக்கு மேல யாருக்குமே ஆகாரம் கிடைக்க போறது இல்லை, தயவு செய்து வீட்டை பார்த்து என்ன செய்யுங்க, போங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ யார் இருப்பாங்க? உன்னுடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல, மனதுல இப்ப எப்படி ஓட்டங்கள் ஓடுதுன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். சரி, ஆனா இங்கே 15 வசனம் கவனிங்க. 1 ராஜாக்கள் 17:15. அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தார். அப்படின்னா அந்த விதவை யாருடைய வார்த்தையை நம்பினா? தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை அப்படியே நம்பினா. அவளுக்கு தெரியும், அவ வீட்டுல ஒரு பிடி மாவு, ஒரு பிடி கொஞ்சம் என்னதான் இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க? முதல் நாடே எனக்கு கொண்டு வா, நீ கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டுனா, எனக்கு புசிக்க கொடுத்துட்டனா, தேசத்துல பட்டணத்துல பஞ்சம் தீர மட்டும் உன் வீட்டுல எண்ணெய் மாவு என்ன செய்யாது, குறையாது. அப்படியே நினைச்சு பாக்குறான். கண்டிப்பா அது நடக்கும். என்ன மாதிரி ஆமையில போறீங்க? ஆமா, அவ ஆமைன்னு சொல்லிட்டா போல, அப்படியே கீழ்படுத்திட்டா. அது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் தீர்க்கதரிசிய இப்ப கர்த்தர் கரெக்டா யாருக்கு அனுப்பியிருக்கிறாரு? அந்த சாரிபாத் பட்டணத்துல இருக்க அந்த விதவைக்கு. நல்லா புரிஞ்சுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுதா இல்லையா? ரைட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆமா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நீங்களும் இப்படி நடக்கணும்னு சொல்றாரு. எத்தனை பேர் நடப்பீங்க? நடப்பேன்னு சொல்லுவாங்க. ஆமே சொல்லுங்களேன். கண்டிப்பா நடப்பீங்களா? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ராமிகளேங்களேன், எலியா சொன்ன வார்த்தையின்படியே அந்த விதவைக்கு என்ன செய்தது? நடந்தது. நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது தேவனுடைய மனிதனையும் சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற அந்த விதவையும் கர்த்தர் எப்படி போஷித்தார்? எந்த காலத்திலே போஷித்தார்? எந்த காலத்தில் போஷித்தார்? பஞ்ச காலத்தில் போஷித்தார். எத்தனை பேர் ஆமென் போறீங்க? பஞ்ச காலத்தில் போஷித்தார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுடைய வருமானம் மிகவும் குறைவா இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் குறைவா இருக்கலாம், உங்களுடைய வீடு ஏழ்மையான நிலைமையில இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை ஏழ்மையான நிலைமையில இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துல பணப்புழக்கம் மிகவும் குறைவா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பின்தங்கிய நிலைமையில இருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் நீங்க பார்க்காம இந்த சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற விதவை எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதல் அடைய சுட்டு கொண்டு வந்து தேவ மனிதனுக்கு கொடுத்தாலோ,
அதே போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், யாருடைய வார்த்தைக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இதே அதிசயம் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன செய்யும்? நடக்கும். மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம். அது பணக்குறைவா இருக்கலாம், அது பொருளாதார குறைவா இருக்கலாம், அது வருமான குறைவா இருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க இன்னும் பாருங்க, ஒரு தரித்திரமான நிலைமையில இருக்கலாம், ஒரு வறுமையான நிலைமையில இருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் தேவ மனிதனையும் சாரிபாத் பட்டணத்தில் இருந்த விதவையும் போஷித்தது போல உங்களையும் கண்டிப்பாக என்ன செய்வார்? போஷிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால அவன் உங்க வாழ்க்கையில வறுமை இருக்கா அதை பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்கா அதை பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கா அதை பார்க்காதீங்க, ஒருவேளை உங்க சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருக்கா அதை பார்க்காதீங்க, ஒருவேளை உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கா அதை பார்க்காதீங்க, நீங்க ஏழ்மையில இருக்கு அதை பார்க்காதீங்க. அதை பார்க்காதீர்கள், அதை பேசாதீர்கள். உங்களுக்கு நேராக வருகிற தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். உங்களுக்கு நேராக வருகிற தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்கள். நம்பும் பொழுது ஆமா, அந்த வறுமையான நாட்களிலும், அந்த நெருக்கடியான நாட்களிலும், அந்த தரித்திரமான நாட்களிலும், அப்படியாப்பட்ட நாட்களிலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக என்ன செய்வார்? போஷிப்பார். கர்த்தர் உங்களை திருப்தியாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை திருப்தியாக உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை திருப்தியாக உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் பாருங்க. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? கேரித் ஆற்றிலே தண்ணீர் வற்றினாலும், பட்டணத்தில் தேசத்தில் பஞ்சம் வந்தாலும் என்னுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? போஷிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு வழியில என்ன செய்வேன்? என் பிள்ளைகளை போஷிப்பேன். அதனால ஐயோ நான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன், கர்த்தர் என்ன செய்வாங்க? தேவையை சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன், கர்த்தர் உங்க தேவையில என்ன செய்வார்? சந்திப்பார். ஐயோ என் வாழ்க்கையில தரித்திரமா இருக்க, கர்த்தர் உங்க தேவையில என்ன செய்வார்? சந்திப்பா. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஆமா, அந்த கேரி ஆற்று வத்தி போயிடுச்சு. ஒருவேளை வாழ்க்கையில வருமானம் வத்தி போயிடுச்சா, சொத்து பத்து வத்தி போயிடுச்சா, பொருளாதாரம் வத்தி போயிடுச்சா, தேசத்தில் பட்டணத்தில் பஞ்சம் ஆமா இல்லாம போயிடுச்சா, வாழ்க்கையில பணம் காசு இல்லாம போயிடுச்சா, ஆஸ்தி அந்தஸ்து இல்லாம போயிடுச்சா, அதை நீங்கள் பார்க்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற அந்த விதவையை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பார்க்க வேண்டும். அவளிடத்தில் இருந்த கொஞ்சத்தையும் கொண்டு வந்து என்ன செய்தார்? ஆண்டவருக்காக கொடுத்தார். அவருடைய வீட்டில் எவ்வளவு மாவு இருந்தது? ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். அதை என்ன செய்தால்? அதை ஆயத்தம் செய்து முதல் அடையை. அப்படி என்றால் உங்களுடைய வருமானத்தில் எந்தெந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு வருமானம் வருகிறது, அதில் 10 பங்கை கொண்டு வந்து ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்தால், இந்த சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற அந்த விதவை கொடுத்தது போல நீங்கள் கொடுத்தால், இன்னும் எந்தெந்த வழிகளெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அப்படியெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்தால், மற்றவருடைய உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கையில பஞ்சம் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை தரித்திரமாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஏழ்மையாக இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் அப்படி என்ன செய்ய மாட்டீர்கள்? இருக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் போஷிப்பார். எப்படி போஷிப்பார்? ஆசீர்வாதத்தினால் போஷிப்பார், நன்மையினால் போஷிப்பார், பொருளாதாரத்தினால் போஷிப்பார், சமாதானத்தினால் போஷிப்பார், நல்ல ஒரு உயர்வினால் போஷிப்பார், செழிப்பு பெருக்கத்தினால், சந்தோஷம் மகிழ்ச்சியினால், சரீர ஆரோக்கியம் ஜீவனினால், ரட்சிப்பினால் என்ன செய்வார்? போஷிப்பார். கர்த்தருக்கு பிரியமான தேவகணமே, நான் ஒரே ஒரு வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கடைசி நான் என்ன செய்வேன்? கேட்பேன் அப்படின்னு. எதை? விறகு. எங்க இருக்கு? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் எத்தனாவது வசனத்துல இருக்கு? சொல்லுங்க. அந்த விதவை என்ன பறக்கி கொண்டிருந்தால்? விறகு. அப்ப அவ கையில என்ன இருக்குது? சொல்லுங்க. விறகு. அப்படியே நம்ம நடைமுறையில சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்? கம்பு. என்னது? கம்பு. கையில என்ன வச்சிருக்கிறா? இப்ப விதவை கையில என்ன வச்சிருக்கிறா? ஆமா, கையில என்ன வச்சிருக்கிறா? கம்பு.
இப்ப தேவ மனிதன் முதலாவது அடைய எனக்கு கொண்டு வான்னு சொல்லும் பொழுது இவ ஏற்கனவே பாருங்க பஞ்சத்தினால கவலையோடும் கண்ணீரோடும் மரண பயத்தோடு இருக்கிறா. அந்த கோபத்தை அவட்ட பாருங்க தேவ மனிதன் காட்டல. கையில என்ன வச்சிருக்கிற, கம்பு வச்சிருக்கிற அப்படின்னு காட்டினாலா? காட்டல. இன்னைக்கு பாருங்க நவீனமான விசுவாசிகள், இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் எப்படியாப்பட்ட விசுவாசிகள்? நவீனமான விசுவாசிகள். நவீனமான நாட்கள்ல இருக்கிறோம். நவீனமான போதனைகளை கேட்கிறாங்க. நவீனமான போதனை என்ன போதனை? இந்த போதனை இல்லைங்க. இந்த போதனை எப்போதும் ஒரே மாதிரி மாறாது. இன்னைக்கு சில கர்த்தருடைய பிள்ளைகள், சில விசுவாசிகள் வேற நவீனமான போதனைகள், குழப்பமான போதனைகள்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு 10ல் 1 பங்கு தசம பாகம் கொடுக்க வேண்டியது இல்லை, ஆண்டவருக்கு காணிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னா, இப்போ அவங்க சபைக்கு நேரம் எதை காட்டுறாங்க? ஊழியக்காரனுக்கு நேரம் எதை காட்டுறாங்க? அவங்க புறக்கிட்டு இருக்கிற, சொல்லுங்க, புறக்கிட்டு இருக்கிற குச்சிக்கு என்ன பேர் சொன்னேன்? சொல்லுங்க. எதை காட்டுறாங்க? கையில என்ன வச்சிருக்கிறேன்? நீங்க எத்தனை பேர் கையில கம்பு வச்சிருக்கிறீங்க? எனக்கு அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தியத்தை சரியாக சிந்திக்க வேண்டும். ஆகையால் தேவ மனிதன் உங்களிடத்தில் வந்து சத்தியத்தை சொல்லும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உங்கள் கையில் இருக்கிற விறகை காட்டக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலிருந்து பஞ்சம் பறந்துவிடும், கவலைகள் பறந்துவிடும், கஷ்டங்கள் பறந்துவிடும், தரித்திரம் பறந்துவிடும், வியாதி பறந்துவிடும், நோய் பறந்துவிடும், பொருளாதார நெருக்கடி பறந்துவிடும். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசிப்பார், ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் கோசிக்கும் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்கள் இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடந்தால், நன்றாக கவனியுங்கள், இந்த வார்த்தையின்படி நடந்தால், இந்த வார்த்தையின்படி செய்தால், சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற அந்த விதவைக்கு நடந்தது போலவே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்கள் வீட்டில் நடக்கும், உங்கள் வியாபாரத்தில் நடக்கும், உங்கள் தொழிலில் நடக்கும், உங்கள் வேலையில் நடக்கும், நீங்கள் உங்கள் போக்கு வரத்தில் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நடக்கும், நடக்கும். ரைட், நான் முடிக்க போறேன் பாருங்க, முடிவுக்கு வந்துட்டேன். சரி, இப்போ தேசம் முழுவதும் பஞ்சம், பட்டணம் முழுவதும் பஞ்சம். தேசத்தில் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன இல்லை? ஆகாரம் இல்லை. ஆனா யாரு வீட்டுல மாத்திரம் ஆகாரம் கிடைக்குது? சத்தமா சொல்லுங்க. எங்க? சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற விதவை வீட்டுல மட்டும் என்ன இருக்குது? ஆகாரம். இதுவரைக்கும் பஞ்சம் தீரு மட்டும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பஞ்சம் தீரு மட்டும் உன் வீட்டில் எண்ணெயும் மாவும் என்ன செய்யாது? குறையாதுன்னு தேவ மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டார். இல்லைன்னா இப்படி சொல்லலாம், கர்த்தர் தேவ மனிதன் மூலமா என்ன செஞ்சிட்டாரு? வார்த்தையை சொல்லிட்டார். வார்த்தை நிறைவேறி விட்டது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டார். வார்த்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேறி விட்டது. ஆமா, இப்ப அவன் வீட்டுல என்ன குறையல? மாவு குறையல. இப்ப அவன் வீட்டுல என்ன குறையல? என்ன குறையல? மாவு எடுக்கிற என்ன செய்யுது? வந்துகிட்டே இருக்கு. எண்ணெய் எடுக்கிற என்ன செய்யுது? வந்துகிட்டே இருக்கு. நான் கேட்கிறேன், இவ்வளவு எடுக்க மாவு வருது, எடுக்க எண்ணெய் வருது, 2 பேரு மாத்திரம் சாப்பிட்டு காலி பண்ணியிருப்பாங்களா? 2 பேரும் மாத்திரம் சாப்பிட்டு காலி பண்ணியிருப்பாங்களா? நல்லா கவனிங்க. அந்த சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற அந்த விதவை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர் இருக்கிறதுனாலே அவர்களுக்குள்ள நிச்சயமாக நல்ல சுபாவம் என்ன செய்திருக்கும்? இருந்திருக்கும். நல்ல குணம் இருந்திருக்கும், இறக்க குணம் இருந்திருக்கும், தயவான குணம் இருக்கும். நினைச்சிருப்பாங்க, என் வீட்டுல எண்ணெயும் குறையல, மாவும் குறையல, ஆனா என் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஆமா, என் தேசத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பசி. அப்ப எத்தனை பேரை என் வீட்டுக்கு நான் அழைச்சி கொண்டு வந்து அவங்களுக்கு நான் அப்பம் சுட்டு கொடுத்தாலும் என் வீட்டுல எண்ணெயும் மாவும் என்ன செய்ய போறது இல்ல? குறைய போறது. எதை மாதிரி ஆங்கில போறீங்க? ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு நடக்குன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க?
நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? இப்படி நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய? தேவன் இப்படி உங்களை போஷிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற அந்த விதவை எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலோ அதே போல் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கொடுக்கிற விஷயத்தில், குறிப்பாக எதில்? கொடுக்கிற விஷயத்தில் கீழ்ப்படிய வேண்டும். மற்ற எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ன செய்யாது? குறையவே குறையாது. உங்களுடைய வீட்டில் நன்மை என்ன செய்யாது? குறையவே குறையாது. உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் வீட்டில் சமாதானம் என்ன செய்யாது? குறையாது. உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் என்ன செய்யாது? குறையாது. உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரம் என்ன செய்யாது? குறையாது. அதற்கு மாறாக இவைகள் எல்லாம் பெருகும், இவைகள் எல்லாம் செழிக்கும், இவைகள் எல்லாம் அனுபவிக்க என்ன செய்யும்? ஊறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆணை சொல்லுங்க, பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு ஆணை சொல்லுங்க, ஒரு பிடி மாவு தானே, ஒரு கலசம் தான் என்னதானே, எடுக்க வந்துகிட்டே இருக்குது. தேவனால் கூடாத காரியம் ஒரு ஆணை சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஏராளமானவர். சாரிபாத் பட்டணத்தில் இருக்கிற விதவை தேசத்தில், பட்டணத்தில் பஞ்சம் தீரும் மட்டும் அநேகருக்கு என்ன கொடுத்தாலாம்? ஆகாரம் கொடுத்தாலாம். அநேகரை போஷித்தாலாம். ஏனென்றால் அவள் ஆராதிக்கிற தேவன் என்ன தேவன்? போஷிக்கிற தேவன். ஒரு ஆணை சொல்லுறேன். அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த தேவனை போஷிக்கிறோம்? என்ன தேவனை போஷிக்கிறோம்? ஆமை, நம்மை போஷிக்கிற தேவனை போஷிக்கிறோம். சொல்லுகிறேன், அதே போஷிக்கிற தேவன் சாரிபாத் பட்டணத்தில் இருந்த அந்த விதவையும் தேவ மனிதனையும் அவர்கள் மூலமாக பட்டணத்தில், தேசத்தில் இருந்த ஜனங்களை போஷித்த அதே தேவனை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? போஷிப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை என்ன செய்வார்? போஷிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வார்? போஷிப்பார். கர்த்தர் உங்கள் வீடை என்ன செய்வார்? போஷிப்பார். கர்த்தர் உங்கள் தொழில், வியாபாரம், வேலை என்ன செய்வார்? போஷிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்? போஷிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.